Say your voice notes, baby, but you never answer. Cause I was here with the others. Ooh. I photos, those aren't when you really love me. But those things were really far away. Ooh. You te amo, pero no respondes. Nothing that you don't care. And I still wonder. Guys, welcome back to my channel, Nikash Explores. நான் உங்கள் நிகாஷ். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல் போர்ட் இன்டெகிரேட்டட் ஃபார்ம். ஸோ பேரே வித்தியாசமாக இருக்குல்ல, எல் போர்ட் லைசன்ஸாக பார்த்துருக்குமோ. ஸோ இந்த ஃபார்மோட பேர் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஃபார்ம், எல் போர்ட் இன்டெகிரேட்டட் ஃபார்ம். ஸோ இவங்க என்னென்ன வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோழி, ஆடு, மாடு இல்லை, டாக்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம டாக்ஸ்னால் பிடிக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், நீங்கள் ஃபேன்ஸ் ஆகட்டும். ஸோ டாக்ஸ் எடுக்க வந்திருக்கோம். அது இல்லாமல் கடைசியாக நம்ம கோழி பற்றியும் ஆடை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். யாராவது சேனல் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் சிம்மில் போகிற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தென் ப்ரொமோஷன்ஸ் எதாவது வேணாலும் கீழே போய் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு இருக்குது, மெயில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தென் இன்ஸ்டாகிராம் அது வந்துட்டு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லில்லி வீடியோஸ், லில்லி ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் எக்ஸ்க்ளூசிவாக வருது. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ இன்டெகிரேட்டட் ஃபார்ம் வந்திருக்கோம். அவரோட ஓனர்கிட்ட பேசலாம். ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? வணக்கம் ப்ரோ, என் பேர் சுதாகர். பவானி வட்டம், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறோம். நம்மளது பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டட் ஃபார்ம். நம்ம வந்து கோட்டு, கோழி, நாய் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரோ, உங்கள் இன்டெகிரேட்டட் ஃபார்மோட பேர் என்ன ப்ரோ? எல் போர்ட் இன்டெகிரேட்டட் ஃபார்ம் அப்படிங்கிற பேரில் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரோ, டாக்ஸு எல்லாமே இருக்குன்னு நீங்கள் பேஸ் ப்ரைஸ் என்னதுலேருந்து ஆரம்பிக்குது ப்ரோ? ப்ரோ, பேஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபாயிலிருந்து பண்ணி தரலாங்க ப்ரோ. பெட் குவாலிட்டி. ஓகே ப்ரோ. ஷோ ப்ரீட் வேணால் அதுக்கு தகுந்த ரேஞ்ச் இருக்குது, பேப்பரோட அவைலபிள். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம எல்லா ப்ரீட்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே எடுத்து தருவீங்களா? எல்லாமே எடுத்து தருவாங்க ப்ரோ. எங்களோட ஓன் ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா கேசிஐ வித் பேப்பரோட மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் ஷோ குவாலிட்டி லைனேஜ் தான் இருக்குது ப்ரோ. இப்போ டெலிவரிலாம் எப்படி ப்ரோ? ஆந்திராலேருந்து, ஹைதராபாத்லேருந்து நிறைய ப்ரோ டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்மகிட்டே டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆளுங்க இருக்காங்க, ரெகுலராக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான். அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். அது எப்படி ப்ரோ? எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜஸ் எப்படி ப்ரோ ஆகும்? கண்டிப்பாக ப்ரோ, டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி டெலிவரி சார்ஜ் ஆகும். இப்போ கோவிட் டைம் வேறு, அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும், டெலிவரி சார்ஜ் ஆகும். நேரில் வந்தாங்கன்னா நம்ம பேரண்ட்டை பார்த்தே எடுத்துகிட்டு போகலாம். ப்ரோ, ஈரோடுக்குள்ளனா எப்படி ப்ரோ டெலிவரி ஃப்ரீங்களா? ஈரோடுக்குள்ளே லோக்கல் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ்குள்ளே ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கலாங்க ப்ரோ. இப்போ பற்றி யாரும் பார்க்காம எடுக்க போகிறது இல்லை. நம்ம ஓன் ப்ரீடுனா நாங்கள் பேரண்ட் ஃபோட்டோவோடு அனுப்புவோம். வெளியே எடுத்து கொடுக்குற டாக்னா பேரண்ட் ஃபோட்டோ மேக்ஸிமம் இருக்கும், இல்லைனாலும் பப்பி ஃபோட்டோ ஷுவர் அனுப்புவோம். ப்ரோ, இப்போ நிறைய பேர் பேரண்ட்ஸ் பார்த்து தான் இப்போ எடுக்கிற மாதிரி. ஆமாம். எப்படி ப்ரோ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? பார்த்து எடுக்கிற மாதிரியா இல்லை பப்பி? ப்ரோ, என்னோட பர்சனல் ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபீமேல் டாக் மட்டும்தான், மதர் டாக் மட்டும்தான் காட்டி சேல் பண்ணுறாங்க. ஆனால் மேல் டாகையும் காட்டி சேல் பண்ணோம்னா தான் அதோட லைனேஜ் எப்படி, அதோட குவாலிட்டி எப்படின்னு தெரியும். எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீமேல் மேல் ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவோம். இது ஏன் கேட்குறேன்னா மோஸ்ட்டாக 70% 80% மேல் எப்படியோ அதே தான் டாக் பண்ணுவாங்க. எப்போவுமே பப்பி பார்க்கும்போது மதர் ஃபீட் பண்ணுற வீடியோ இருக்கா, மதர் கூட இருக்கிற ஃபோட்டோ இருக்கா, இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் மேல் டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேலே பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக. ப்ரோ, இப்போ நம்ம வாங்க நம்ம டாக்ஸில் இப்போ பார்க்க போகலாம் ப்ரோ. ப்ரோ, டாகெல்லாம் என்னோட பார்ட்னர் காட்டுவார், பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் ப்ரோ கிட்ட பேச போகிறோம். இந்த ஃபார்ம் இன்டெகிரேட்டட் ஃபார்மோட ஒன் ஆஃப் தி ஓனர். ப்ரோ, உங்கள் பேர் அப்புறம் நம்ம ப்ரீடை பற்றி பார்ப்போம் ப்ரோ. என் பேர் மோகன் ப்ரோ. நம்ம இப்போ ப்ரீடு பார்த்தீங்கன்னா வந்து லேபடார். இவன் பேர் வந்து பிளாக் பந்தர். இவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட்ஸு ப்ளஸ் சாம்பியன் லைன்ஸ் இவனோடது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பு. லேப்டார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, அமெரிக்கன் டைப், இங்கிலீஷ் டைப் இருக்குது. அமெரிக்கன் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒர்க்கிங் லைனில் இருக்கும். இங்கிலீஷ் டைப் பார்த்தீங்கன்னா ஷோக்கு வர மேக்ஸிமம் டாக்ஸ் வந்து ஷோ லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப் தான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ப்ரோ இங்கிலீஷ் டைப். இங்கிலீஷ் டைப்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஹெட் டைப் வந்து நல்லா பாக்ஸ் டைப்பில் இருக்கும். நீங்கள் மற்ற லேப்டார்ஸ் பார்க்கும்போது ஒன்றும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். போன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். டாகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூஜாக இருக்கும். அமெரிக்கன் டைப் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டாக் வந்து நல்லா ஹியூஜாக இருக்காது. போனில் வந்து சிங்கிள் போன் தான் இருக்கும். பேசலாம் நம்மளுக்கு மேல் வந்து 40, ஃபீமேல் வந்து 35 கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஷோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மெயினாக கொடுத்துட்ருக்கோம்.
ஓ இது ஆக்சுவலி ஷோ குவாலிட்டிங்களா இதெல்லாம்? ஆமாம் ஆமாம் ப்ரோ, ரெண்டுக்குமே நம்மளது வந்து அதான் இவனோட பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ். இவனை வந்து ஆல்ரெடி ஷோ பண்ணியிருக்கு, 2 டைம் சிசி வாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷோக்கு கூட்டிகிட்டு போல அப்படியே நிப்பாட்டி ப்ரீடிங் போட்டாச்சு. இவனோட பப்பீஸ் எடுத்து இப்போ ஷோக்கு ரெடி பண்ணிருக்கோம். ப்ரோ ஷோக்குனா எப்படி ப்ரோ 4 சிசி அடிச்சா தானே சாம்பியன் பண்ணுவாங்க? ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஓகே. இப்போ இவனோடது சாம்பியன் கிடையாது. இவனோட கிராண்ட் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன், கிராண்ட் ஃபாதர் பார்த்தீங்கன்னா டபுள் கண்ட்ரி சாம்பியனா, அந்த மாதிரி லைன்லேருந்து வந்தவன். இவன் நெக்ஸ்ட் ஷோ பண்ணல, அவங்க வச்சிருந்து ஷோ பண்ணல. ப்ரோ இதோட நோஸ் எல்லாம் கலர் பார்த்து அக்ரெசிவ் சொல்லுவாங்களா, அதெல்லாம் என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ப்ரோ இது அக்ரெசிவ் அப்படி லேப்டார்ஸில் கிடையாதுங்க ப்ரோ. லேப்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் நோஸ் வந்து எடுக்கக்கூடாது. பிங்க் நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ப்ரீடிங் பண்ணாலோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல லைன்ஸ் வந்து மிஸ் ஆனாலோ மட்டும்தான் பிங்க் நோஸ் வரும். அதனால பிங்க் நோஸ் வந்து ஷோவில் எலிஜிபிள் கிடையாது. வீட்டில் வளர்த்துறவங்க அது வளர்த்திக்கலாம். பட் பிங்க் நோஸ்லாம் இருந்தால் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். மேக்ஸிமம் இருக்காது, ஆனால் ஒரு சிலது கண்டிப்பாக வரும் பிங்க் நோஸ் இருந்தால். ஓ பிளாக் நோஸ் வச்சு தான் பார்த்து வாங்கணும். பிளாக் நோஸ் இருந்தால் தான் ஸ்டாண்டர்டு. பிளாக் நோஸ் இல்லை பிங்க் நோஸ் இருக்குன்னா ஷோவில் அலௌடு கிடையாது. ப்ரோ லேபில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபானு, எல்லோ, பிளாக்கு, சாக்லேட்டு, ஆஃப் ஒயிட்டு இதெல்லாம் இருக்குது. நீங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னாவே லேப்னாலே அது உங்களுக்கே தெரியும், சைஸ் நல்லா ஹியூஜாக இருக்கும். பப்பீஸில் பார்த்தீங்கன்னாலுமே நல்லா சைஸ் க்ரோத் இருக்கும். நம்ம பப்பீஸ் காட்டுறவங்களுக்கு அப்போ பெட் குவாலிட்டி வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். நம்மகிட்ட இல்லை, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கனல்லேருந்து எடுத்து கொடுக்கலாம். பீட் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட இருந்து, இல்லைனா கஸ்டமர்ஸ் வீட்டில் வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து எடுத்து கொடுத்துருவீங்க. சரி ப்ரோ, நம்ம இப்போ டெலிவரிலாம் பார்ப்பீங்களா லேபுக்கும்? டெலிவரி இருக்குங்க ப்ரோ. டெலிவரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஈரோடுக்குள்ளே அப்படின்னா டெலிவரிலாம் ஃப்ரீ தான். இப்போ லேபுக்கு ஃபீடிங்லாம் எப்படி ப்ரோ, என்ன பண்ணுறது? ப்ரோ ஃபீடிங்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு ஒரு டேபிள் மாதிரி மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு ஃபுட் கொடுத்துட்ருக்கோம். சிக்கனு, கேர்டு, மற்ற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம், ரைஸ் கொஞ்சமாக. இப்போ டெய்லி பேசிஸில் நான்வெஜ் கொடுக்கலாங்களா? கொடுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நான்வெஜ் கொடுக்கறனால அக்ரெசிவ் ஆகும் அப்படின்றாங்க. பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. இதுவரை நம்மளுது எதுவும் அந்த மாதிரி ஆனது கிடையாது. இப்போ நான்வெஜ் டெய்லி கொடுத்தா அந்த ஹார்ட் வீக் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஒபிசிட்டி வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒபிசிட்டி அதான் ப்ரோ, அது நம்ம கரெக்டாக ஃபுட் டைம் டேபிள் மெயின்டைன் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகாது. ஓகே ப்ரோ, நம்ம அடுத்தது என்ன டாக் பார்க்குறோம்? இதுதான் நம்மளோட ப்ரீடிங் பேர். அதாவது ஆக்சுவலாக ஃபீமேல் இன்னொன்று லிட்டராக இருக்குது, அது வெளியே இருக்குது. ஓகே ப்ரோ. இது நம்மளோட மேலு, பிளாக் வந்து நம்மளோட மேலு. ஓகே ப்ரோ. ஃபான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீமேலு. ஓகே. ஸ்பெசிமன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா, ஆக்சுவலாக ஷோ பீட்ஸு இப்படி தான் இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. லேப்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டெய்ல் வந்து ஷார்ட்டாக இருக்கணும். இது நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இதில் தெரியும். ஃபீமேல் விட மேலுக்கும் அப்படி தான் இருக்கும். அதோட லைன்ஸை பொறுத்து மாறும். ப்ரோ இதெல்லாம் என்ன கேசி லைனேஜ், என்ன லைனேஜ் ப்ரோ இது? இதோட ரெண்டோட ஃபாதருமே பார்த்தீங்கன்னா வந்து சாம்பியன் தான். ஓகே ப்ரோ. ரெண்டு கிராண்ட் ஃபாதர் ரெண்டு பேர்ட்டுமே டபுள் கண்ட்ரி சாம்பியன். இவங்களது வந்து அமெரிக்கன் ப்ளஸ் தாய்லாந்து சாம்பியன். இவங்களது அமெரிக்கன் ப்ளஸ் வந்து இவங்களது அமெரிக்கன் ப்ளஸ் தாய்லாந்து சாம்பியன் தான். ஆனால் ரெண்டு பேருமே வேறு வேறு பிளட் லைன்ஸு. ப்ரோ இதோட பப்பீஸ்லாம் என்ன ரேஞ்ச் கொடுப்பீங்க? இவங்களோட பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான். ஃபீமேல் 35, மேல் வந்து 40 கொடுத்துட்ருக்காங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம அடுத்த என்ன ப்ரீட் பார்க்க போகிறோம்? பேர் என்ன? ராட்வீலர் ப்ரோ. ராட்வீலர் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, ஜெர்மன் டைப்பு, செர்பியன் டைப்பு. வந்து செர்பியன் டைப்பு. ஓகே ப்ரோ. செர்பியன் டைப்பில் வந்து இவன் டர்போவோட டைரக்ட் சன்னு. டர்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட் இம்போர்ட், கேரளாவில் டைரக்ட் இம்போர்ட் பண்ணாங்க. டர்போவோட சன்னு. இதுக்கு கேசிஎல்லாம் இருக்குங்களா ப்ரோ? இருக்கு. இது வந்து ஸ்டட் பர்பஸ்க்காக வச்சிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, ஸ்டட் பர்பஸ்க்காக தான் வச்சிருக்கோங்க. லோக்கலில் ஸ்டட்டிங் பண்ணுறதுக்காக வச்சிருக்கோம். ப்ரோ ஸ்டட்டிங்லாம் என்ன ப்ரோ ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த ராட்டுக்குனா என்ன ப்ரைஸ்? இவனுக்கு வந்து 5000 ப்ளஸ் பப்பிங்க. ஹேண்ட்லிங் வந்து 5000 ப்ளஸ் பப்பி. ஓகே ப்ரோ. இதுக்கு கேசிஏ உண்டுங்களா ப்ரோ? கேசிஏ இருக்குங்க. ஓகே ப்ரோ. இதோட பப்பி ப்ரைஸஸ்லாம் இப்போ மேட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ப்ரைஸ்? ஸ்டட் பப்பி பார்த்தீங்கன்னா 45,000 ப்ரோ. நம்ம மேட் பண்ணி ஒரு பப்பி எடுப்போம். ஆக்சுவலாக ஸ்டட்டிங்க்கு ஒரு பப்பி எடுப்போம். ஸ்டட் பப்பி பார்த்தீங்கன்னா 45,000. ஓகே ப்ரோ. ஃபீமேல்லாம் ப்ரோ? ஃபீமேல் வந்து 30 ப்ரோ. 30, 25 ஃபீமேல்ஸை பொறுத்து, குவாலிட்டி பொறுத்து. மேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட் பப்பி எடுக்கிறப்ப நல்லா க்ரோத் இருக்க பப்பி தான் எடுக்கும். அதனால இவனோட பப்பி எல்லாமே நல்லா இருக்கும். மேல் பப்பி 45 ப்ரோ. ஜெர்மன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் வந்து இன்னமும் வெளியே வந்துருக்கும். அதாவது பியர் ஃபேஸ், கரடி ஃபேஸ் இருக்கும்பாங்க. ஆமாம் ப்ரோ. ராட்வீலர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டைப்பு. இவன் செர்பியனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸில் ஒரு கட் தெரியும். அது உங்களுக்கு இதில் வீடியோலேயே தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரோ இப்போ ராட்வீலர்ஸே கம்மி ப்ரைஸ்ல பண்ணி தருவீங்களா ப்ரோ? 10, 15 அப்படி 20லாம் இருக்குல்ல? குவாலிட்டியில் பண்ணி தருவோம் ப்ரோ. இவனோட பப்பீஸ் கிடைக்காது. இவனோட பப்பீஸ் ஓகே ப்ரோ. நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா பெட் குவாலிட்டியில் பண்ணி தரோம். ஓகே ப்ரோ. அது என்ன ப்ரைஸ்லேருந்து ரேஞ்ச் ஆகும் ப்ரோ? ஒரு 10 to 15 அந்த மாதிரி பண்ணி தரோம். ஓகே ப்ரோ, நம்ம அடுத்த ப்ரீட் பார்க்கலாம். ஓகே மோகன் ப்ரோ, அடுத்த ப்ரீட் என்ன பார்க்க போகிறோம்? இவங்க வந்து கிரேடன் ப்ரோ. கிரேடனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. யூரோப்பியன் இருக்குது, ஜெர்மன் டைப் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டைப்பு. ப்ரோ இவங்களோட மெயின்டெனன்ஸு அதெல்லாம் எப்படி ப்ரோ?
மெயின்டெனன்ஸ்லாம் நார்மல் தான் ப்ரோ. மற்ற ஹேர் இல்லாத டாக் எல்லாமே மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் தான். இந்தியன் ப்ரீடை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இதில் கிரேடன்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்ன்றது இந்த ஹேர் எல்லாமே ஷார்ட் கோட்டு தான். அதனால உங்களுக்கு மெயினாக ஃபுட்டு மற்ற நார்மல் வீட்டில் இந்தியன் ப்ரீட்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே மெயின்டெனன்ஸ். ஃபுட்டெல்லாம் எப்படி ப்ரோ? ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு சேம் அதே கான்செப்ட் தான் ப்ரோ. நான்வெஜ்ஜு, எக்கு, மில்க்கு, கேர்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி மெயின்டைன் பண்ணி மாற்றி கொடுக்குறது. ப்ரோ இவங்களோட ப்ரைஸஸ்லாம் எப்படி ப்ரோ? ஸ்டார்டிங் ரேஞ்சு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. இவங்க 2 பேருமே ஆக்சுவலாக ஃபீமேல்ஸ் தான். ஓகே ப்ரோ. மேல் வந்து நம்ம வெளியே தான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே ப்ரோ. இப்போ இவங்களோட பப்பீஸே 25 தான். மேல் ப்ரைஸ் 25. ஆமாம், மேல் பப்பி 25. இதுலேயே அந்த பெட் குவாலிட்டிலாம் இருக்குல்ல ப்ரோ, அது ப்ரோ? ப்ரோ நம்ம பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரீசனபிளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். பெட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா 20 அரௌண்ட் வந்துடும். ஓகே. இவங்களுக்கு 45 வரை பப்பி போகுது. நம்ம இங்கே 25க்கு கொடுத்துட்ருக்கோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சென்னை ஷோவில் பப்பி கிளாஸில் வந்து ஒரு சிசி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இவ்வளோ வேறு ஒர்க் இருந்தனால இவ்வளோ மெயின்டைன் பண்ணி ஷோ பண்ணல. ஒரு சிசியோட நிற்கிறேன். இன்னும் லிட்டர்மெண்ட் இவ்வளவு மட்டும் இன்னும் லிட்டர்மெண்ட் பார்க்கல. 2 இயர் ஆகுது, லிட்டர்மெண்ட் பார்க்கல. ஸோ அப்போலாம் பப்பீஸ் நல்லா வரும்ல ப்ரோ? ஆமாம் ப்ரோ. நம்ம வச்சிருந்து அதாவது ஃபஸ்ட்டு கிட்டு செகண்ட் கிட்டில் விட்டு மெயின்டைன் பண்ண, செகண்ட் கிட்டுமே விட்டு மேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பப்பீஸ் நல்லா கிடைக்கும். ஃபஸ்ட் கிட்டில் எப்பயுமே கண்டிப்பாக மேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ மெச்சூர்டே ஆயிருக்காது ஃபுல்லாக டாக்ஸு. ஒரு செகண்ட் கிட்டு தேர்ட் கிட்டில் பண்ணிங்கன்னா நல்ல பப்பீஸ் கிடைக்கும். ஓகே ப்ரோ, நம்ம அடுத்த ப்ரீட் பார்ப்போம். ஓகே மோகன் ப்ரோ, அடுத்த ப்ரீட் என்ன ப்ரோ? இவன் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி பேரை ப்ரோ, நம்மளோட நேட்டிவ் ப்ரீடு. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இயர் ஆகுது. இவனை வந்து பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து வாங்கினோம். இப்போ அவங்க வந்து தூத்துக்குடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க வச்சு ப்ரீடிங் பண்ணிட்டுருக்காங்க. பழனியில் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினோம். ப்ரோ சிப்பி பாருன்னா இதுதான் ஒரிஜினல் ப்ரோ. இப்போ வர கேசிஐ ஸ்டாண்டர்டில் இவன் இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட் தான் சிப்பி பாறை. பட் ஆனால் இன்னமுமே ஊருக்குள்ளே வளர்க்குறவங்களாம் குட்டையாக தான் இருக்கணுன்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இது ஒரு மைஸ்ட்ரி மாதிரி தான். ஒரு அவங்க கையில் இருக்க பொருள் அவங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி. அது நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். ப்ரோ இந்த கன்னி சிப்பி பாறை அதுக்கெல்லாம் எல்லாமே கேசி இருக்கலாம், இல்லை ராஜபாளையம் மட்டும்தானா? இல்லைங்க ப்ரோ, கன்னிக்கு இருக்குது, சிப்பி பாறைக்கு இருக்குது, கோம்பைக்கு இருக்குது. நேட்டிவ் பிரீட் நம்ம இதில் கேசிஐயில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாக்ஸுக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. வேறு எந்த ப்ரீடுக்கும் இல்லை நேட்டிவ் ப்ரீடுக்கு. ப்ரோ இப்போ இந்த சிப்பி பாறையில் என்ன ப்ரைஸ் ப்ரோ? கன்னி என்ன ப்ரைஸ்? ராஜபாளையம்லாம் எடுத்துறீங்களா? எடுத்துடலாம் ப்ரோ. ஷோ ப்ரீடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னாவே ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ராஜபாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. டெஃபண்டம் ப்ராப்ளம் வரும், ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்கின் இஷ்யூஸ் நிறையா வரும். இதெல்லாமே வச்சு கரெக்டாக லைன் ப்ரீடிங் பண்ணி ஷோக்கு வர டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ பப்பீஸ்லாம் அது ஒரு 35 அந்த மாதிரி வரும். நம்ம ஃபாரின் ப்ரீடுக்கு ஈக்குவலாக நம்ம நேட்டிவ் ப்ரீடும் வந்துருச்சு. ப்ரோ இப்போ இதெல்லாம் என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்குங்க? சிப்பி பாறை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10-15 அந்த மாதிரி வாங்கலாம். ஷோ லைனில் எடுத்திங்கன்னா 20-25 அந்த மாதிரி வாங்கலாம். ராஜபாளையம் நார்மல் பெட் குவாலிட்டி ஒரு 20 வந்துருச்சுங்க ப்ரோ. நல்ல லைன்லேருந்து எடுத்திங்கன்னா ஒரு 35 அந்த மாதிரி எடுக்கலாம் வித் கேசிஐயோட. கண்ணிலாம் ப்ரோ? கண்ணி சிப்பி பாறை 2 ஒன்று தான் ப்ரோ. கலர் கோடிங் மட்டும் தான் வேறு. கலர் மட்டும் எக்ஸ்ட்ரா? ஆமாம் ப்ரோ. இப்போ சிப்பி பாறை வந்து கண்ணியில் மேட் பண்ணால் கண்ணி குட்டி போடும். அதுக்குன்னு அது கண்ணி இல்லைன்னு சொல்லிட முடியாது. கண்ணின்றது இப்போ டாபர்மேனில் சொல்கிறோம் இல்லையா, டேன் அண்ட் சில்வர் அண்டு டேனு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி பாறையில் வந்து சிப்பி பாறையிலேருந்து வளர் கலர் அந்த லிட்டர்மெண்ட் ஆகும்போது வர பப்பீஸோட கண்ணி கலர் தான். அது ஒரு கலர் கோடிங் மட்டும் தானே தவிர அது தனி ப்ரீடிங் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே பொதுவாக சிப்பி பாறை. ஆமாம், சிப்பி பாறை தான் வரும். அது கலர் மார்க்கிங் மட்டும்தான் அது கண்ணின்றது. ஆமாம். இதுலேயே கோம்பை அதெல்லாம் ப்ரோ அப்போ அது எல்லாமே கிராஸ் பண்ணலாங்களா, இல்லை கோம்பை மட்டும்தான் விட முடியுங்களா? இப்போ கோம்பேன்றது செவலை கலரில் பிளாக் மாஸ்க் இருக்கும், ரிஜிட் பேக் மாதிரி முதுகுற ஒரு பிளாக் லைன்ஸ் போகும். அது மட்டும்தான் கோம்பைக்காக இப்போதைக்கு இருக்கிற ஸ்பெக் பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான். ஏன்னா அப்போ இருந்துமே இருக்குது, இப்போ வரையுமே அதுதான். அதுலேயே போர் கோம்பேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒயிட்டு அண்ட் இது இந்த கலர்லாம் விற்கும், இந்த செவலை கலர் வந்து மிக்ஸ் ஆகிடும். ப்ரோ இல்லை ப்ரோ, கோம்பைன்ட்டு இப்போ சொல்லிட்டு நம்ம தெருநாயை எடுத்து, ஏன்னா நீங்கள் செவலை கலர் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். தெருநாய்கள் மோஸ்ட்டாக அந்த நாட்டு நாய்களாம் நம்ம வந்து அந்த செவலை கலர் தான் வருது ஸ்ட்ரீட் டாக்ஸ். ஸோ அது ஈஸியாக எடுத்து கோம்பைன்னு இப்போ நிறைய ஸ்கேம் நிறைய வீடியோஸ் போட்டாங்க. ஆமாங்க ப்ரோ. இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா பப்பீஸ் எல்லாமே நீங்கள் வந்து சின்ன பப்பி ஒரு 35 டேஸ் பப்பீஸ் இருக்க வரை நீங்கள் ஸ்ட்ரீட் டாகுமே நம்ம பப்பியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நேரில் போய் அதோட பேரண்ட்ஸை பார்த்து எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பப்பீஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு நேம் அவங்களுக்குன்னு வச்சுட்டு இருப்பாங்க. கோம்பைனா இவங்க கிட்ட போனால் நல்ல ஸ்டாண்டர்டான கோம்பை கிடைக்கணும். அவங்க கிட்ட போய் வாங்கினீங்கன்னா ஏமாற மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்மகிட்டயே கூட அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கோம்பைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் டாக் பப்பி கொடுத்து ஏமாத்திருக்காங்க. அதுவும் இருக்குது இப்போ நம்மகிட்ட. நம்ம அதை பார்க்கலாமா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ, நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனை சிப்பி பேரன்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்னர் வாங்கியிருந்தார். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா சுதாகர்னு சொல்லிட்டு அவர் வாங்கியிருந்தார். இவன் பாருங்க, ஃபர்ஸ்ட் காட்டினால அவனும் சிப்பி பேரா இவனும் சிப்பி பேரா. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ வந்து கரெக்டாக 1.5 வயசு பக்கம் போகுது. அவன் சரியா 11 மந்த் ஓல்டு தான் அவன். இவனை சிப்பி பேரன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க.
இவனை என்ன சொல்கிறது, ப்ரீடில் சிப்பிப்பாறை இல்லைனாலுமே இவனை அப்படியே வளர்த்தாச்சு. ப்ரோ இது மாதிரி தான் இந்த செவலை கலரில் வச்சு ஏமாத்துறாங்க. ஆமாம், கோம்பைன்றது சேம் இதே கான்செப்ட் தான், இப்படி தான் சொல்லி ஏமாத்துறாங்க. அது நீங்கள் பப்பீஸை நேரில் போய் பேரண்ட்ஸை பார்த்து அவங்களோட இடத்த பார்த்து வாங்கினா மட்டும்தான். ஏன்னா அவங்க இடத்துக்கு வந்து ஒருத்தங்க குட்டி கொடுக்குறாங்கன்றப்போ அது ஏமாந்து போனால் திரும்ப நம்ம இடத்துக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு இதுக்காகவாச்சும் நல்ல பப்பீஸ் கொடுப்பாங்க. ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்லுங்கள் ப்ரோ, இது எந்த ஏரியாவிலேருந்து வாங்கினீங்க அதாத்தி சேர்ந்து? ப்ரோ இது ஈரோடு ஜிஹெச் இருந்து வாங்கினோம், ஜிஹெச் ரோட்டில் வாங்கினோம். அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ண விரும்பல. ஓகே ப்ரோ, ஷூர் ப்ரோ. ஸோ கைஸ் vlog ஓவர் ஆயிடுச்சு, சூப்பராக இருந்ததில்ல. ஸோ ஃபார்மு பார்த்தீங்கன்னா ஆடு, கோழி, ஸோ டாக்ஸ் மெயின்லி. டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிட்டியான டாக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ செமையாக இருக்குது. கேசியோட லேப்லாம் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ஹெவியாக பார்த்ததே இல்லை எந்த கேனல்லையும். ஸோ இவங்ககிட்ட சூப்பரான குவாலிட்டியான லேப்ஸு, மற்ற கிரேட் டேனு. ஸோ ராட் வீலர்லாம் பார்த்தீங்கன்னா டர்போ லைனேஜ் கேரளாவில். ஸோ கேரளாலேருந்து இம்போர்ட் பண்ண சன் இது. ஸோ சூப்பராக இருக்குது, ஷோ குவாலிட்டியாக வரும் நீங்கள் எடுத்திங்கன்னா. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைஸிங் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு மேட்டராகவே தெரியாது. ஏன்னா நம்ம பிடிச்சி வாங்கணுன்னா, குவாலிட்டியாக வேணும்னா ப்ரைஸ் பற்றி பார்க்காதீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து கீழே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ இங்கே பெட் குவாலிட்டி பண்ணி தராங்க அவங்க வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கும் நீங்கள் என்ன வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம், டெலிவரியும் பார்க்குறாங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சேனல் யாரை புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் பில் சிம்பிள், அப்போ நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் கீழே ப்ரொமோஷன்ஸ் எதாவது வேணும்னா மெயில் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டாகிராம் அது வந்துட்டு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. போடுற லில்லி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக வருது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய், சைனிங் ஆஃப்.